ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிஎஸ்எஸ் செல்வம் பேசுகிறேன். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் நிறைய மர்மங்களும் நிறைய விஷயங்களும் மறைஞ்சிருக்கு. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மேல்மருத்தூர் பக்கத்தில் பெருக்கரன்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா நடுப்பழனின்ற கோவில். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே வரும்போது இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்கள் உள்ளே போகிற முன்னாடி நீங்கள் கடையெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கடையில் எதோ ஒன்று வாங்கிட்டு போகலாம். இங்கே பூ பழம் எல்லாமே விற்பாங்க. ஸோ நீங்கள் அர்ச்சனை தட்டு கூட கீழே வாங்கிட்டு போகலாம். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலையை நாங்கள் காமிக்கிறேன். அந்த சிலையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை 20 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கினோடைய சிலையை இங்கே வெளியில் வச்சுருப்பாங்க. இவர் தான் 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை உருவாக்கினதாகவும் இந்த 70 வருஷமாக இவர் பூஜை பண்ணி இந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்லப்படுறாங்க. கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சிலையை வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஆஞ்சநேயர் சிலையை கும்பிட்டு போகலாம். இவரோட நேர் பார்த்தீங்கன்னா இடும்பனவர் சிலையை வச்சுருப்பாங்க. நீங்கள் இடும்பனவர் சிலையை நீங்கள் கும்பிட்டு உள்ளே போகலாம். கோவிலோட வலதுபுறத்தில் விநாயகர் சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்கள் முதல்ல விநாயகரை கும்பிட்டு அடுத்த சாமியை கும்பிட ஆரம்பிக்கலாம். விநாயகர் சிலை பக்கத்திலே பல சித்தர்கள் சிலையும் வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு சிலையும் பல வடிவங்களாக வச்சுருக்காங்க. கோவிலோட மேல்புறத்தில் முருகனோட சிலையை பலவிதமாக வடிவமைச்சிருப்பாங்க. அதாவது குழந்தையாகவும் ஆண்டியாகவும் வள்ளி தேவனோட காட்சி அளிப்பது போல வடிவமைச்சிருப்பாங்க. கோவிலோட வெளிப்புறத்தில் அன்னதானம் கூட இருக்குது. நீங்கள் மலையேறி முருகனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்து அன்னதானத்தை நீங்கள் ஃப்ரீயாகவே சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அன்னதான கூடத்துக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையும் கொடுக்கலாம். இல்லை அரிசி மூட்டை இல்லை வேறு ஏதாச்சும் காணிக்கை கொடுத்துட்டு நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் எது செஞ்சாலும் சரி அவங்க முழுசாகவே எடுத்துப்பாங்க. விநாயகர் சிலை ஆப்போசிட்டில் நவகிரகங்கள் சிலையும் இருக்குது. இங்கே நெய் தீபம் போட்டு நீங்கள் எது வேணாலும் சரி அது நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த தோஷம் இருந்தாலும் இங்கே வந்து வேணா எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு கருதப்படுது. கல்யாண வயசாகியும் இன்னும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மரத்தில் வந்து நீங்கள் தாலி கட்டி முழுசாக வேண்டிங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பல வருஷமாக கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த இடத்த வந்து அபிஷேகம் பண்ணி விளக்கு போட்டு முழுசாக வேணுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதுவும் இல்லாமல் தொட்டில் கட்டி வேணாலும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியதாகவும் அது கார்த்திகை பெண்கள் 6 பெண்களும் வளர்த்ததாகவும் இந்த காட்சியில் காணப்படுது. நீங்கள் மலையேறி மேலே வந்ததுக்கப்புறம் முருகனுடைய கருவறை சிலையும் நீங்கள் அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதியோடைய சிலையும் உள்ளே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஜீவசமாதியோடைய கீழே ஒரு சிலையை பார்த்தோம்ல அந்த சிலையோடைய ஜீவசமாதி தான் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க.
நான் உள்ளே போன உடனே அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமான மன நிம்மதியும் இங்கே அதிகமாக தோன்றியது. இந்த ஜீவ சமாதி மண்டபத்தை சுற்றி 70 வருஷமாக எப்படி இந்த கோவில் உருவானதை பற்றி ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் ஒவ்வொரு பிக்சர்லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஒன்று ஒன்றா காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த மண்டபத்தில் பக்தர்கள் அனைவரும் தியானத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கோவிலோட கருவறை மண்டபத்துக்கு மேலே 6 படையில் உள்ள முருகர் சிலையை இங்கே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் மலையடி உயரத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான கிராமங்களும் அழகாக மரங்களும் அழகாக தெரியும். கோவிலோட பின்புறத்தில் முருகப்பெருமானோட திருப்புறங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட காமிக்க போகிறேன். அதை ஒரு சித்திர ஜீவ சமாதி. அந்த சித்தர் தானாகவே குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே உட்காந்து தான் சொந்த பொண்ணியை மேலே மண்ணடி போட சொல்லி அவராகவே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அது கோவிலோட வெளிப்புறத்தில் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஜீவ சமாதியை பற்றி நான் 2வது வீடியோவில் போடுறேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மேலே முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு கீழே வந்தீங்கன்னா 45 அடி உயரமுள்ள முருகனோட சிலையை நீங்கள் இங்கே பார்க்கலாம்.